இங்க ஒரு காரை திருடலான்னு வந்து அந்த காருக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டான். இப்ப இவனும் அந்த காருக்குள்ள இருந்து தப்பிக்க என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இப்படியே வந்த காருக்குள்ள 3 நாள் மாட்டிக்கிட்டான். 3 நாள் ஆகும்போது சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம இவன் சாக நிலைமைக்கு ஏறத்தால வந்துட்டான். இப்ப இந்த காரோட ஓனர் போன் பண்ணி, டே திருடா, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த இடத்த விட்டு உன்னால வெளியே தப்பிக்கவே முடியாது. வெளியே இருக்கிற எந்த மக்களுக்கும் நீ உள்ள என்ன பண்றன்னு பார்க்க முடியாது. நீ கத்துனா கூட யாருக்கு கேட்காது. என் காரோட கண்ணாடிய உடைச்சு வெளியே போலான்னு பாத்தீங்கன்னா அது புல்லட் ப்ரூஃப். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போனை கட் பண்ணிடுறாரு. போன் கட் பண்ண அடுத்த செகண்டே ஏசி வர ஆரம்பிக்குது. ஆனா ஏசி கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ்ல போக ஆரம்பிக்குது. இவனால குளிர் தாங்க முடியல. ஏசி வர ஹோல பேப்பரை வச்சு அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா இவனால முடியல. இப்ப அந்த ஓனருக்கு போன் பண்ணி, தயவு செஞ்சு ஏசி ஆஃப் பண்ணுங்க, இல்ல எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியாச்சு தாங்க அப்படின்னு கேட்க அவர் பாட்டுக்கு போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராரு. அந்த போலீஸ்காரனை பார்த்தோன்னு இவனும் எப்படியாவது காப்பாத்துக்கன்னு சொல்ல, ஆனா கார் நோ பார்க்கிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு பையனை மட்டும் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது ஒரு திருட வந்து இந்த காரை ஆட்டைய போடலான்னு பாக்குறான். ஆனா கரெக்டா போலீஸ் வந்து அவனையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதனால இந்த திருடன் பயங்கர சோகமாயி காரோட பட்டனை சும்மா அழுத்திட்டு இருக்கான். ஆனா பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆயிருது. கார் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே பேக்லயே பயங்கர ஃபாஸ்டா வந்து ஒரு செவுத்து மேல அப்படியே வண்டி விட்டுறான். இடிச்ச இடியில அந்த காரோட கண்ணாடி அப்படி உடஞ்சு போயிருது. இந்த திருடனும் ஒரு வழியா தப்பிச்சிட்டான்.